பிரைஸ் தி லார்ட். இன்றைய சிந்தனையின் வசனத்தை கேட்பதற்கு முன்பாக நேற்றைய எபிசோடின் வசனத்தை ஒரு விசை நினைவு கூறுவோமா? பிலிப்பியர் 4:13. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நேற்றைய தினம் இந்த வசனத்தையும் இதனோடு கூட ஒரு கதையும் கேட்டிருப்பீர்கள். இந்த நாளிலும் வசனத்தையும் அதனோடு கூட ஒரு கதை ஒன்றையும் கேட்போமா? சரத்துக்கும் அவனுடைய தெருக்கூத்து குழுவுக்கும் ரொம்பவே சங்கடமா போச்சு. காரணம், இந்த ஊர்ல நடத்தினா நல்ல பணக்காரங்க இருக்காங்க, நல்ல வருமானம் வரும்னு நம்பி வந்தாங்க. வந்த இடத்துல அந்த ஊர்ல சாயந்தரம் 6 மணிக்கு மேல யாரும் வெளியே வரக்கூடாதுன்னு தண்டூரா போட்டிருக்காங்களாம். காரணம், ஒரு சிறுத்தை ஒண்ணு 10 நாளைக்கு மேல அந்த ஊருக்குள்ள சுத்துதான். போன வாரம் கூட ஒரு விவசாயி கழனில இருந்து வீட்டுக்கு வரும்போது அந்த சிறுத்தையால தாக்கப்பட்டு இறந்துட்டாராம். என்னத்த சொல்றது, இந்த ஊரை தான் நம்பி வந்தேன், ஏதாவது வருமானம் வந்தா தானே நான் என் வீட்டுக்கு போக முடியும். கடவுளே, இப்படியே நாங்க ஊரு ஊரா சுத்தி எப்பதான் நாங்க எங்க குடும்பத்தோட சேர்ந்து வாழ முடியும் அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி புலம்பிக்கிட்டாங்க. வருமானமே இல்லை, கையில சுத்தமா பணம் இல்லை, என்ன பண்றதுன்னு யோசனை பண்ண போதுதான் சரத்துக்கு ரொம்பவே கோவமா வந்துச்சு. இதுக்கெல்லாம் காரணம் இந்த சிறுத்தை தானே, நான் அதை கொண்டு போடாம விட மாட்டேன்னு கோவமா பேசினான். இதை கேட்ட குழுல இருந்தவங்க, டே அதெல்லாம் நடக்கிற காரியமா, சும்மா இருடா அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நைட் ஆச்சு, எல்லாரும் தூங்கிட்டாங்க. சரத்துக்கு தூக்கம் வரல. தன்னுடைய நாடக குழுல உபயோகப்படுத்துற அந்த மழுகுன பெரிய பட்டயத்தை எடுத்துக்கிட்டான். வேற வழி இல்லை, நான் போய் அந்த சிறுத்தையை கொன்னுட்டு அப்புறம்தான் எனக்கு நிம்மதி அப்படின்னு அந்த பட்டயத்தை எடுத்துக்கிட்டு போயிட்டான். ஆமா, தூரத்துல சிறுத்தை அவனை பார்த்துருச்சு. அவன் கிட்ட நெருங்க வருது. அட கடவுளே, நான் எந்த தைரியத்துல வந்தேன்? கையும் காலம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. எப்படி இதை கொலை பண்ணுவேன்? அட கடவுளே, ஏதோ ஒரு தைரியத்துல வந்துட்டேனேன்னு பயந்து போய் நடுநடுங்க அந்த பட்டயத்தை கையில பிடிச்சுக்கிட்டான் சரத். அப்பதான் அந்த நேரத்துல எங்கிருந்தோ ஜீப் ஒண்ணு விருன்னு வந்துச்சு. அதுல இருந்தவங்க ஒரு வலைய தூக்கி இந்த சிறுத்தை மேல போட்டாங்க. ஆமா, சிறுத்தை நல்லபடியா அந்த வலைக்குள்ள மாட்டிக்கிட்டு திமிருச்சு. சரத்துக்கு இப்பதான் உயிர் வந்துச்சு. ஒரு வழியா காட்டு இலாக்காவை சேர்ந்தவங்க பதுங்கி இருந்து இந்த சிறுத்தையை பிடிச்சிட்டாங்க. சரத்துக்கு மட்டும் இல்ல, அந்த ஊருக்கே நிம்மதி. ஆமா, இப்ப எல்லாருமே சந்தோஷமா வெளியே நடமாடலாம். மேலும் தெருக்கூத்துல ஜனம் குவிய ஆரம்பிச்சிட்டாங்க. வருமானமும் தான். என்னங்க, நம்ம வாழ்க்கையில கூட சில நமக்கு மிரட்டக்கூடிய சூழ்நிலைகள் நம்மள சரிபர நம்மள நார்மலா இயங்க விடாம ஆக்கிடும். ஆமா, அடுத்து என்ன பண்றது, ஐயோ பயமா இருக்கே அப்படின்னு நடுங்கி போயிருக்கீங்களா? வேதம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாமா? ஒன்றும் உங்களை சேதம் படுத்த மாட்டாது. லூக்கா 10:19. ஆமாங்க, உங்களை எந்த ஒரு காரியமும் நீங்க பயப்படுற மாதிரி உங்களுக்கு சேதத்தை உண்டாக்காது அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்றாரு. அப்புறம் ஏன் பயப்படுறீங்க? God bless you all.